கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 122 1ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாய் இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்தையும் தனி மனித உள்ளத்தின் ஆனந்தத்தையும் பிரிக்க முடியாது. கையால் கட்டப்பட்ட வீட்டில் களைப்புடன் வந்து தங்கும்போது எப்படி பாதுகாப்பு, அமைதியை பெற்றுக்கொள்கிறோமோ, அதை விட பன்மடங்கு அமைதி, சந்தோஷம் கர்த்தருடைய வீட்டின் மூலம் நம் உள்ளான ஆத்துமாவுக்கு கிடைக்கிறது. அந்த உண்மையான மகிழ்ச்சி தான் நமக்கும் ஆண்டவருக்கும் ஆலயத்திற்கும் உள்ள தொடர்பை வெளிப்படுத்துகிறது. ஏசாயா 2:3 கர்த்தருடைய ஆலயத்திற்கு அனைவரும் போகும்போது பகைமை, துன்மார்க்கம், பொல்லாத ஆயுதங்கள் கையிலும் மனதிலும் இல்லாமல் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் நிறைவான வாழ்க்கையும் பெற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் இருபுறமும் கருக்குள்ள வேத வசனமாகிய பட்டயம் நம்மை தூய்மைப்படுத்துவதால் நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே தான் தாவீது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என அழைத்ததும் மகிழ்ந்தார். கர்த்தருடைய ஆலயம் கட்ட முயற்சி செய்த தாவீது மற்றும் ஜனங்கள் ஆலயத்தின் பணிகளுக்காக தங்களுக்குரிய பொருளை, உழைப்பை கொடுத்து மிகவும் சந்தோஷப்பட்டார்கள். சாலமன் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்ய மக்களை அழைத்தபோது 7 நாட்கள் பண்டிகை கொண்டாடி ஆலயத்தின் நிமித்தமாக மகிழ்ச்சியோடு தங்கள் இல்லங்களுக்கு திரும்பி போனார்கள். ஆலயம் செல்ல முடியாதபடி அந்நிய தேசத்தில் அடிமைப்பட்டு கிடந்தபோது ஆலயத்திற்கு சென்று வந்த மகிழ்ச்சியை நினைத்து இஸ்ரவேலர் கண்ணீர் விட்டனர். எருசலேமில் அழிக்கப்பட்ட ஆலயம் மீண்டும் அஸ்திபாரம் போடப்பட்ட போது ஆலயத்தின் நிமித்தம் மக்கள் அழுகையும் சந்தோஷமாக இருந்தனர். இந்த தேவனுடைய ஆலயத்தில் நம் வாழ்க்கை உண்மையாகவே பிணைந்து இருக்குமானால், ஆலயத்தின் நன்மையை தந்து ஆண்டவர் நம்மை திருப்திப்படுத்தி மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். காரணம், கண்ணீரை துடைத்து கரம் பிடித்து நடத்துகிறவர் நம் ஆண்டவர். ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ங்க. ஆலய ஆராதனைக்கு வராதவர்களை ஆராதனைக்கு பங்கு கொள்ள செய்ங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.